வெல்கம் டு என் வீட்டு செஃப் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் டேஸ்டான தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். போட்டு லைட்டாக செவக்கிற மாதிரி வறுக்கணும். உடனே நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழித்து 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நான் இன்றைக்கி உடச்சி உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் போட்டு கடலைப்பருப்போடு சேர்த்து வறுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே டைம்லேயே வறுபட்டுரும். நம்ம லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் வறுபட்டுருச்சு. இப்போ 7 பல் பூண்டு போட்டிருக்கேன். அது கூட 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸ்லைஸாக, அதையும் போட்டு வணக்க போகிறோம். ஸோ 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிறோம். ஸோ எல்லா வெங்காயத்தையும் இப்போ போட்டாச்சு. ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஸோ கொஞ்சம் கிளறி விடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கிளறிட்டு 5 வரமிளகா நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வணக்கியாச்சு. நல்லா வணக்கலாம். ஸோ கொஞ்சம் வணங்கின உடனே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் டிரான்ஸ்பரண்ட்டாக. அதுக்கப்புறமா தக்காளி போடுறோம் இப்போது. ஸோ இன்றைக்கி நான் 6 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி சாஃப்டாக வேகணும். ரொம்ப ஜூஸியெல்லாம் ஆக தேவையில்லை. தக்காளி வேகணும். கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக அது சாஃப்ட் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஸோ தக்காளி நல்லா கிளறி விட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும் அந்த தக்காளி சாஃப்ட் ஆகிறதுக்கு. பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டாக. ஸோ அந்த கிரைண்ட் பண்ண அந்த பேஸ்ட் சட்னியை நாம் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா சட்னியும் நாம் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உடச்சி உளுந்து போடுறோம் கொஞ்சமாக. ரெண்டுமே பாருங்கள் பொரியணும். நல்லா பொரிஞ்சதும் பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் உளுத்த பருப்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி நான் வரமிளகா போட்டிருக்கேன். 2 வரமிளகா போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டேன். ஸோ இது எல்லாமே நான் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் போட்டேன். அதுலேயும் அந்த சூட்லேயே கருவேப்பிலை பொரிஞ்சிரும். இப்போ அந்த தாளித்த அந்த எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். பாருங்கள் நாம் எல்லாத்தையும் நம்ம இதில் ஊற்றியாச்சு. இப்போது நம்ம லைட்டாக கிளறி விட்டுடலாம். பாருங்கள் லைட்டாக கிளறி பாருங்கள், நல்லா கெட்டியாக திக்காக இருக்கும். இப்போ சூப்பரான டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.